அட்மிட் கார்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் அட்மிட் கார்டை எடுத்து வச்சு படித்து பாருங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு 4 இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து வச்சு படிக்க சொன்னேன். ஸோ படிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த ஷார்ட்ஸை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ 2 பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ மற்ற கலர் பென்னில் வந்து பண்ண வேணாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அண்ட் உங்களோட ஐடி கார்டு, அதாவது அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகணும். அந்த ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. 3rd ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன கொடுத்தோம் அப்படின்னு தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ அட்மிட் கார்டு எடுத்து பார்க்கும்போது ஓட்டர் ஐடியா, டிரைவிங் லைசன்ஸா, இல்லை வாட் எவர் ஆதாரா, அது என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஐடி ப்ரூஃப், ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும் கம்பல்சரி. ஓகேங்களா? ஒரு ஃபோட்டோ இல்லை அப்படின்னா, ஃபோட்டோ ஏதாவது பிளராக இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இல்லை 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதை மறக்காமல் கூடவே வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ இது 2வது திங். அண்ட் 3வது இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு 1/2 அன் ஹவர் முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஸோ அது 1/2 அன் ஹவர் முன்னாடி, எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1/2 அன் ஹவர் முன்னாடி கேட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஆஸ் ஆஸ்பிரண்ட்டாக 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும். ஸோ தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா செக் பண்ணுற ப்ராசஸ் வந்து இருக்குது, ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் வந்து இருக்குது. ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிட்டு பேப்பர் ஏதாவது வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு 1.5 ஹவர்ஸ் முன்னாடி போகணும். ஸோ எக்ஸாம் எப்போ கமெண்ட்ஸ் ஆகுதோ ஸோ அதுலேருந்து 1.5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போகணும். 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தெளிவாக ஒரு டைம் வந்து பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3rd இம்பார்ட்டன்ட் விஷயம். அண்ட் இந்த 4th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ஹால் டிக்கெட் இருக்குல்ல, அட்மிட் கார்டு இருக்குல்ல, ஸோ அதில் எந்த ஒரு மார்க்கிங்ஸுமே வந்து பண்ணக்கூடாது. நம்ம லொக்கேஷன் எழுதி வைக்கிறோம், ஃபோன் நம்பர் எழுதி வைக்கிறோம், ஸோ அட்ரஸ்க்கு வந்து மேப் போட்டு வைக்கிறோம். ஸோ இந்த தப்பெல்லாம் தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க. ஸோ அதில் எதுவும் கிறுக்காதீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் அது க்ளீனாக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 4 இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். ஸோ இதை தவறாமல் வந்து